மன்னிச்சிருங்க சார், அவங்க கேட்டதுனால தான் கொடுத்தேன். இன்ஸ்பெக்டர் சார். துளசி மேடம், நீங்க லஞ்சம் வாங்கினதுக்காக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம். சார், நான் லஞ்சம் வாங்கினேன்னு உங்களுக்கு யார் சார் சொன்னது? அவரு கொடுக்க முயற்சி பண்ணாரு, நான் வேண்டாம் தூக்கி வீசிட்டேன். ஹலோ, நாங்க உள்ள வரப்ப உங்க கையில தான் பணம் இருந்துச்சு. அது கெமிக்கல் தடவன நோட்டு, நாங்க தான் கொடுத்தமிச்சோம். தயவு செஞ்சு நீங்க கூட வாங்க. சார், இங்க லஞ்சம்லாம் யாருமே வாங்கல சார். நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. முதல்ல வெளியே போங்க. என்னாச்சு? இங்க என்ன பிரச்சனை? மேடம், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க மேடம். துளசி லஞ்சம் கேட்டதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதுக்காக தான் நாங்க வந்தோம். நாங்க வரவும் அவங்க லஞ்சம் வாங்கினதும் சரியா இருந்துச்சு. அடி பாவி. மேடம், நீங்க வாங்க. சார், என்ன பண்றீங்க? கையை விடுங்க சார். விடுங்க சார். கையை விடுங்க. என்ன பிரச்சனை? ஏங்க பிரசிடென்ட்ட கை பிடிச்சு எடுக்கறீங்க? கையிடுங்க சார். கையை விடுங்க. சார், இங்க பாருங்க, அவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க. கையும் களவுமா மாட்டிருக்காங்க. என்னாச்சு துளசி? என்னங்க இது? இன்னைக்கு தான் பதவி பிரமாணம் பண்ணீங்க, இன்னைக்கே லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ராசாம்பளம் சொன்னாருன்னு உங்களை பிரசிடென்ட் ஆகணும். என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே? தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க. நான் யார்கிட்டயும் எந்த லஞ்சமும் வாங்கல. இத வேணும்னே யாரோ பண்ணிருக்காங்க. ஏமா, அவங்க தான் கையும் களவுமா புடிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஏதோ வேணும்னு பண்ணதா சொல்றீங்க? இதுக்கு தாங்க வெளியூர் ஆளுங்களை பிரசிடென்ட் ஆக்க கூடாதுன்னு சொல்றது. என்னப்பா அந்த பொண்ணு இப்படி பண்ணுது? பிரசிடென்ட்டா 5 வருஷம் தான் இருப்போம், அதுக்குள்ள எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர், சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என்ன இருந்தாலும் அவங்க எங்க ஃபேமிலி. ஹேய், இந்த ஃபேமிலியா? இன்ஸ்பெக்டர், அவ ஒண்ணு எங்க ஃபேமிலி கிடையாது. அவ வேற, நாங்க வேற. எப்பா, அந்த பொண்ணு ஒண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லப்பா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ராசாம்பலம் வேற ஊர்ல இல்ல. எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பேசிக்கோங்கம்மா. கையும் களவுமா பிடிச்சாச்சு, எல்லாரும் வழிய விடுங்க. சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? துளசி லஞ்சம் வாங்கினதுக்கு ஆதாரம் இருக்கா? சார், இதுல அவங்க கைரேகை இருக்கு சார். சரி, இருக்கட்டும். கைரேகை இருந்தா லஞ்சம் வாங்கினாங்கன்னு உறுதியாயிடுமா? ஆமாங்க, அந்த கான்ட்ராக்ட் பணம் கொடுத்தாரு, அவங்க வாங்கினாங்க. அப்பதான் நாங்க உள்ள வந்தோம். சார், நான் எவ்வளவு கெஞ்சினேன். ரோடு நல்லா போடணும்னா லஞ்சம் கொடுத்தாதான் போட முடியும்னு சொன்னாங்க. நீ ரோடு போடு, போடாம போ, எனக்கு வர வேண்டிய 50% எனக்கு வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க. வேற வழி இல்லை சார், அதனாலதான் கொடுத்தேன். என்ன துளசி, என்ன பண்ணி வச்சிருக்க? அச்சச்சோ, என் அண்ணன் பேர் என்ன ஆகிறது? ச்சீ, இவ்வளவு கேவலமாவா நடந்துக்கிறது? உன்னை நம்பிதானே எங்க அண்ணன் உன்னை எலெக்ஷன்ல நிக்க வச்சாரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஐயா, என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, அதை பிளே பண்றேன். அதை பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. பாருங்க. இதுக்கு இப்ப பணத்தை நீட்டுறீங்க? பணத்தை எடுத்து உள்ள வைங்க. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. எல்லாரும் முதல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதானே கமிஷன் அதிகமா கிடைக்கும். ஏன் இதை லஞ்சமா நினைக்கிறீங்க? அன்பளிப்பா வச்சுக்கோங்க. எங்க இங்க பாருங்க, இப்ப வெளியே போறீங்களா இல்லையா? எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? யாரும் பார்க்கல, எடுத்து வைங்க.
பண்றீங்க? விடுங்கன்னு சொல்றேன்ல. விட போறீங்களா இல்லையா? எல்லாருக்கும் தனித்தனியா அனுப்பிச்சிடுறேன், தனித்தனியா ஜாலியா பாத்துக்கங்க. எங்க 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 ஓடுறது? எல்லாரும் மன்னிச்சிருங்க. இவங்களை வேணும்னே சிக்க வைக்கதான் சிலர் சொல்லி நான் இப்படி பண்ணேன். உங்ககிட்ட யாரையா சொன்னது? எல்லாருமே கேட்டுக்கோங்க. முதல் நாளே எனக்கு இவ்ளோ எதிர்ப்பு இருக்குன்னா போக போக இன்னும் எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் நீங்களே பாத்துக்கோங்க. தயவு செஞ்சு என் மேல யாரு என்ன தப்பு சொன்னாலும் நேரடியா என்கிட்ட வந்து கேட்டு உண்மையா பொய்யான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. யாராவது நான் லஞ்சம் வாங்கினேன்னு ப்ரூவ் பண்ணா நான் அன்னைக்கே பிரசிடென்ட் வேலையை ராஜினாமா செய்ய தயாரா இருக்கேன். நடக்கிற நடைய பாரு.